வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 10th ஜியாகிரஃபி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பரப்பளவில் எடுத்துக்கிறோம், உலகில் எவ்வளவு, அடுத்தது ஆசியாவில் எவ்வளவு, அப்புறம் எந்த இடத்துல இருக்குது, எதனால் பிரிக்கப்படுது, அடுத்தது நிலப்பரப்பு எவ்வளவு, அப்புறம் பர்சன்டேஜ் எவ்வளவு. இதுக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலாக தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. உலகில் இந்தியா பார்த்திங்கன்னா 7வது இடமாகவும், ஆசியாவில் இந்தியா பார்த்திங்கன்னா 2வது இடமாகவும், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசியா பகுதியிலிருந்து, அதாவது ஆசியா கண்டத்தில் இருக்குது. அது இமயமலை தொடரால் பிரித்து இருக்குது. இது இமயமலை தொடரால் பிரித்து இருக்குது. நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 32,87,263. ஓகேங்களா? பாருங்கள், உலகில் 7வது இடம், ஆசியா கண்டத்தில் 2வது இடம். ஏனி ஆசியா பகுதியிலேருந்து எதால் பிரிக்கப்படுதுன்னா இமயமலையால் பிரிக்கப்படுது. நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர் இருக்குது. புவியோட மொத்த பரப்பில் சதவீதம் பார்த்திங்கன்னா 2.4. உலகின் பல நாடுகளை விடவும் இந்தியா பல மாநிலங்கள் பரப்பில் பெருசாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த கேள்விகளுக்கு பதிலாக தான் இருக்குது. ஓகேங்களா? உலகில் எத்தனாவது இடம், ஆசியாவில் எத்தனாவது இடம், அப்புறம் எங்கே இருக்குது, அது எதனால் பிரிக்கப்படுது இந்தியா, அப்புறம் நிலப்பரப்பு எவ்வளவு, பர்சன்டேஜ் எவ்வளவு, அவ்வளோதான். அடுத்தது டாபிக் பார்த்திங்கன்னா, இந்தியா நிலம் மற்றும் நீர் எல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நில எல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த எல்லை தான் நில எல்லை. ஓகேங்களா? நீர் எல்லைன்னா கீழே இருக்கிற இந்த எல்லை தான் நீர் எல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நில எல்லை பார்க்கலாம். மொத்தம் இந்த நில எல்லை பார்த்திங்கன்னா 1500 கிலோமீட்டர் நில எல்லையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இந்த அதாவது மேற்கு சைடு பாகிஸ்தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ வடமேற்கு சைடில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது. இதே கிழக்கு சைடில் பார்த்தா சீனா, நேபாள், பூடான், வடக்கு சைடு. ஓகேங்களா? இப்போ மேற்கு சைடில் பாகிஸ்தான், வடமேற்கு சைடில் ஆப்கானிஸ்தான். இது பார்த்திங்கன்னா வடக்கு சைடில் சீனா, இது நேபாளம், பூடான் இருக்குது. இது கிழக்கு சைடு. அப்போ பங்களாதேஷ், இங்கே மியான்மர். பாருங்கள், இங்கே மியான்மர். இதெல்லாம் தான் நில எல்லையாக இருக்குது. இப்போ நில எல்லை நம்ம சொல்லிட்டோம், மொத்தம் 15,200 கிலோமீட்டர்னு பார்த்துட்டோம். இதில் எந்த நாடு அதிக நில எல்லையை இந்தியாவோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வங்காளதேசமும் பார்த்திங்கன்னா 4,156 கிலோமீட்டர் நீளம் நில எல்லையை பகிர்ந்திருக்கு. ரொம்ப சின்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், சின்னது, ரொம்ப சின்னதாக இருக்குது, 106 கிலோமீட்டர். இதுதான். ஓகேங்களா? இதுதான் நில எல்லை. அடுத்தது நீர் எல்லை அப்படின்னு பார்த்தா, இந்த எண்டு ஃபுல்லாகவே நீர் எல்லை. இது 100 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்போ மொத்தம் நீளம் 6100 கிலோமீட்டர். அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெற்கு சைடு இந்திய பெருங்கடலும், கிழக்கு சைடு வங்காள விரிகுடாவும், மேற்கு சைடு அரபிக்கடலும் இருக்குது. இப்போ இதில் மொத்த நீளமும் இந்த தீவு கூட்டங்கள்லாம் சேர்ந்தால் எவ்வளோ நீர் எல்லை வருதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 7516.6 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ இந்த மொத்தம் 6100ம் தீவு கூட்டங்கள்லாம் சேர்ந்து இதுவும் மொத்தம் பார்த்திங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ தீவு கூட்டம் மட்டும் நம்ம பார்க்கும்போது 7516.6லேருந்து 6100 கழிச்சா நமக்கு என்ன வரும், 1416
6 கிலோமீட்டர் வந்து அந்த தீவு கூட்டங்களோட எல்லையாக இருக்குது. அப்போ இந்த இது பாருங்கள், இங்கே இலங்கை இருக்கு இல்லையா, இந்த இலங்கையும் இந்தியாவும் பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தா குறுகிய, அதாவது ஆழமற்ற கடல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பார்க் நீர் சந்தி. ஓகேங்களா, வாங்க இப்போ லைன்ஸ் பார்க்கலாம். இந்தியாவோட நிலம் மற்றும் நீர் எல்லை அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், 15,200 கிலோமீட்டர் நில எல்லையாகவும், வடமேற்கில் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, வடமேற்கில் அது மேற்கு சைடு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானும், வடக்கில் சீனா நேபாளம் பூடானு, கிழக்கில் வந்து வங்காதேசம் மியான்மர், இதெல்லாம் நில எல்லையாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நில எல்லையும், அதே குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் இணைஞ்சிருக்கு 106 கிலோமீட்டர் நில எல்லையும் இருக்குது. தெற்கில் பார்த்தா இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வந்து வங்காள விரிகுடா, மேற்கில் அரபிக் கடலாலும் மொத்தம் வந்து அந்த எல்லை மட்டும் பார்த்திங்கன்னா 6100 கிலோமீட்டர் நீளத்தில் கடற்கரை பகுதி 3 பக்கங்களால் வந்து சூழப்பட்டிருக்கு. இந்திய கடற்கரையோட மொத்த நீளமும் அதே மாதிரி தீவு கூட்டங்களையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் இருக்குது. அதே இது பார்த்திங்கன்னா இப்போ தீவு கூட்டங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 1416.6 கிலோமீட்டர் வந்து நீளம் இருக்கும். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற ஒரு ஆழமற்ற கடல் பகுதி எது? குறுகிய ஆழமற்ற கடல் பகுதினா பார்க் நீர் சந்தி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவும் உலகமுங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்தியா வந்து எந்த கண்டத்தில் இருக்குன்னா ஆசியா கண்டத்தில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த சைடு கிழக்கு, இந்த சைடு மேற்கு. அப்போ கிழக்கு மேற்கு ஆசியாவிற்கு சென்டர்லேயும், மொத்தத்தில் இது வந்து தென் சைடும். ஓகேங்களா, இப்போ தென் பகுதியிலும் இந்தியா வந்து சென்டர் பிளேஸில் இருக்குது. இந்திய பெருங்கடல் வழி பாதை பார்த்திங்கன்னா மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும், அதே மாதிரி மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசியா நாடுகளையும் இணைக்கிற பாலமாக இருக்குது. இந்த பக்கம் கிழக்காசியா, இந்த பக்கம் மேற்கில் இருக்க ஐரோப்பிய நாடுகள், இது ரெண்டையும் இணைக்கிற பாலம் தான் இந்திய பெருங்கடலாக இருக்குது. அதே இந்தியாவில் மேற்கு கடற்கரை, இந்தியாவில் இந்த மேற்கு கடற்கரை பார்த்திங்கன்னா மேற்கு ஆசியா, அப்புறம் இங்கே ஆஃப்ரிக்கா, மேற்கு ஆசியா, ஆஃப்ரிக்கா, அப்புறம் ஐரோப்பா நாடுகளையும் இணைக்கிற பாலமாக எது இருக்குன்னா இந்த மேற்கு கடற்கரை பகுதி. அதே கிழக்கு கடற்கரை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியா மற்றும் கிழக்காசியா நாடுகளும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுக்காக இது உதவி புரியுது. இதுதான் இது அமைவிடம். உலகமும் இந்தியாவும் நம்ம பார்த்துக்கிறோம். பாருங்கள், இந்திய அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவில் மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைஞ்சிருக்கு. இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசியா நாடுகளையும் வந்து இணைக்கிற ஒரு இதாக வந்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்தை தருது. இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதி பார்த்திங்கன்னா மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கிற பாலமாகவும், கிழக்கு கடற்கரை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளை நெருங்கிய வணிக தொடர்பு கொள்ளவும் உதவி புரியதாக இருக்குது. அடுத்தது இந்திய துணைக்கண்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா துணைக்கண்டம். ஓகேங்களா, இந்த துணைக்கண்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆப்பு வைக்கிற சீனா இருக்காது அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க. ஆப்பு வைக்கிற சீனா இருக்காது. அப்போ ஆப்கானிஸ்தானும் சீனாவும் எங்கே இருக்காது. பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாள், பூடான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டமாக இருக்குது. அதே மாதிரி நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றின் காரணமாக ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் இந்த இந்தியாங்கிற துணைக்கண்டத்தில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஆப்பு வைக்கிற சீனாக்காரங்க கிடையாது அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க துணைக்கண்டத்தில் சப்போஸ் கேட்டால். ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிறது கேளுங்க. அமைவிடமும் பரப்பளவும். இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா வட அச்சம். ஓகேங்களா, இங்கே 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சத்துலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா 37 டிகிரி 6 மினிட்ஸ். ஓகேங்களா, வட அச்சம் வரைக்கும்.
அதே இங்கே கிழக்கு தீர்க்கம் பார்த்திங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ்லேருந்து இங்கே 97 டிகிரி 25 நிமிஷம் ஓகேங்களா மினிட்ஸ் வரைக்கும் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் இந்திய வரைபடம் வந்து எப்படி இருக்குது ஓகேங்களா. இந்த அச்ச தீர்க்க வச்சு இந்தியா வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு அரைகோளத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்தியாவோட திட்ட நேரம் ஓகேங்களா. இந்தியாவோட திட்ட நேரம் பார்த்திங்கன்னா மேற்கில் இங்கே குஜராத் இருக்குது, இங்கே கிழக்கில் அருணாச்சலம் பிரதேசம் இருக்குது. இந்த இடைப்பட்ட ஓகேங்களா எத்தனை கோடுகள் இருக்குது தீர்க்க கோடுகள் அப்படின்னு பார்த்தா 30 தீர்க்க கோடுகள் இருக்குது. குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் வந்து எத்தனை தீர்க்க கோடுகள்னால் 30 தீர்க்க கோடுகள். இந்த புவி வந்து தன் அச்சில் வந்து சுழன்றுட்டு வருது. அப்படி 24 மணி நேரத்தில் அந்த எத்தனை தீர்க்க கோடுகளை கடந்து வரும்னா 360 தீர்க்க கோடுகளை கடக்குது. அப்போ ஒரு தீர்க்க கோடுக்கும் இந்த ஒரு தீர்க்க கோடை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 4 நிமிடம் ஆகும். 4 மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா. இந்தியாவில் மேற்கில் இருக்கிற இந்த குஜராத்து பார்த்திங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ்லேயும் கிழக்கில் இருக்க அருணாச்சல பிரதேசம் 97 டிகிரி 25 மினிட்ஸில் இடைப்பட்ட தீர்க்க கோடுகள். இந்த இடையில் வந்து எத்தனை தீர்க்க கோடுகள் 30ன்னு சொல்லுமா ஏறத்தாழ. இப்போ 29 டிகிரி 18 மினிட்ஸ் இந்த தீர்க்க கோடுகள் இருக்குது. அப்போ தலா நேரம் கண்டுபிடிக்கணும். 2 பகுதிகளுக்கும் உள்ள தலை நேரம் பார்த்திங்கன்னா 29.18 × 4னா மொத்தம் 1 hour 57 minutes 12 seconds ஓகேங்களா. இது தோராயமாக 2 மணி நேரம் வேறுபடுது. முக்கியமாக சூரியன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சூரியன் வந்து இங்கே உதிச்சிடுது. இப்போ இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லையா. அதனால் இந்தியா எந்த திட்ட நேரத்தை எடுத்துக்குதுன்னா மத்திய தீர்க்க ரேகையான சென்டரில் வந்து போகுது. எங்கன்னா எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிர்சாப்பூர். அதை வந்து அதாவது சென்ட்ரல் இங்கே வச்சா டிஃபர் ஆகிறதுனால நம்ம சென்ட்ரலாக எடுத்துக்கிறோம். அந்த சென்ட்ரலில் இருக்க தீர்க்க ரேகை பார்த்திங்கன்னா மிர்சாப்பூரில் அலகாபாத்துங்கிற வழியில் வந்து போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கையில் தலா நேரமாக இந்தியாவோட திட்ட நேரமாக எடுத்துக்கிறாங்க. மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக போகுது. இந்த திட்ட நேரம் பார்த்திங்கன்னா கிரீன்விச் திட்ட நேரத்தை விடையும் 5.5 மணி நேரம் வந்து முன்னதாக வந்து இருக்குது. இப்போ இந்தியாவோட தென்கோடி பகுதி அப்படின்னா பார்த்திங்கன்னா இதுதான் தென்கோடி பகுதி. அப்போ முன்பு வந்து இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிக் மில்லியன்னு சொல்லுவாங்க. என்னது பிக் மில்லியன் சொல்லப்படுறாங்க. இதுக்கு பேர் இந்திரா முனை. தென்கோடியில் இருக்கிறது என்னது இந்திரா முனை. இதை வந்து முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பிக் மில்லியன்னு சொன்னாங்க. இப்போ இந்திரா முனை பார்த்திங்கன்னா 6 டிகிரி 45 மினிட்ஸில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் இருக்குது. இதே நிலப்பகுதி இது வந்து டோட்டலாக இப்போ இந்தியாவோட நிலப்பகுதியிலன்னு பார்க்கும்போது இந்திரா முனை பார்த்திங்கன்னா தென்கோடி அதாவது தென்கோடி பார்த்திங்கன்னா இந்திரா முனையில் தென்கோடி வந்து குமரி முனைன்னு சொல்கிறாங்க. அதே வடமுனை அப்படின்னு எடுத்தால் இங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்திராகோல் ஓகேங்களா. இந்திரா முனைன்னு சொன்னது வந்து பிக் மில்லியனில் அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. எது தென்கோடியில். அதே தென்கோடியில் நிலப்பகுதியில் பார்த்திங்கன்னா குமரி முனை. அதே வடப்பகுதியில் பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்திராகோல். இதே பாருங்கள் இங்கே வடக்கு சைடு ஜம்மு அண்ட் காஷ்மீரும் தெற்கு சைடு வந்து கன்னியாகுமரியும் இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் எவ்வளோ தூரம் நீளம் இருக்குன்னா 3214 கிலோமீட்டர் நீளமும் அதே
இங்கே மேற்கே குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இடப்பட்ட தூரம் வந்து 2933 கிலோமீட்டர் நிலத்தையும் இருக்குது. இது சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து மையமாக ஏதோ வந்து பார்த்திங்கன்னா 23 டிகிரி 30 மினிட்ஸ் மையமாக வச்சு இந்தியாவை பிரிக்குது. அப்போ தென்பகுதி வந்து வெப்பமண்டல கடகரேகையாக பிரிக்குது. 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமாக வந்து கடகரேகையை பிரிக்குது. தென்பகுதி வந்து வெப்பமண்டலமாகவும் வடப்பகுதி வந்து மித வெப்பமண்டலமாகவும் இருக்குது. பாருங்கள், இந்தியா பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரைக்கும், 68 டிகிரி 7 மினிட்ஸ் தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி இருக்குது. இந்திய அடுத்த தீர்க்க பரவலின்படி இந்தியா முழுவதும் எனது வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது. இந்தியா தென்கோடி பகுதியான முன்பு வந்து பிக்மிலியன் என அழைக்கப்பட்ட இந்திரா முனை பார்த்திங்கன்னா 6 டிகிரி 45 வட அச்சு அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்திலையும், நிலப்பகுதியில் பார்த்திங்கன்னா தென்கோடி முனை வந்து குமரி முனையாகவும் இருக்குது. வடமுனை பார்த்திங்கன்னா இந்திராகோல் என்று அழைக்கப்படுது. அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இப்போ வடக்கே லடாக்கில் உள்ள இந்திராகோல் முதல் தெற்கே உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், மேற்கே குஜராத்லேருந்து ரன் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து வட அச்ச கடகரேகை பார்த்திங்கன்னா 23 டிகிரி 30 மினிட்ஸ் வந்து கடகரேகையாக இருந்து தென்பகுதியை வந்து வெப்பமண்டலமாகவும் அதே வந்து வடப்பகுதி மித வெப்பமண்டலமாகவும் இரு பிரிவுதான் பிரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசமாகவும் இருக்குது. பாருங்கள், இந்திய திட்ட நேரம் மேற்கில் குஜராத் முதல் கிழக்கில் அருணாச்சலம் பிரதேசம் வரையும் எத்தனை தீர்க்கக்கோடுகள் இருக்குன்னா 30 தீர்க்கக்கோடுகள். இந்தியா கிழக்கில் இருந்து அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் குஜராத்தை காட்டினா எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியா சூரியன் உதயம் ஆகுதுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியா. இந்த வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக மத்திய தீர்க்கையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கையின் தலா நேரம் வந்து திட்ட நேரமாக எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து எதன் வழியாக போகுதுன்னா மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக போகுது. திட்ட நேரம் வந்து கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5:30 மணி வந்து முன்னதாகவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசோட தலைநகரம் அமராவதி நகர் ஆகும். ஆந்திர பிரதேசில் அமராவதி. ஆந்திர பிரதேஷ் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரைக்கும் ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் தலைநகரமாக இருக்குது. ஆந்திர பிரதேச இப்போ கேபிட்டல் வந்து விசாகப்பட்டினம். இது வந்து ஜூன் 3 2014 சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள். ஓகேங்களா, பாருங்கள், இந்தியாவில் வடக்கில் பார்த்திங்கன்னா கம்பீரமான இமயமலை முகடு இருக்குது. தெற்கில் அழகான கடற்கரை, மேற்கில் இந்திய பாலைவனம், கிழக்கில் புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தை கொண்ட ஒரு புவியியல் தோற்றத்தை கொண்டது தான் வந்து இந்தியா பார்த்திங்கன்னா பல மாறுபட்ட இந்திய நிலத்தோற்றங்களை பெற்றிருக்கு. இப்போ வந்து 5 பெரும் பிரிவுகளாக இருக்குது. இங்கே வந்து புக்கில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. ஓகேங்களா, இப்போ வடக்கு மலைகள் அப்படின்னாவே இங்கே இமயமலை தான். அப்புறம் வடபெரு சமவெளிகள், ஓகே, தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், அப்புறம் இந்திய பாலைவனங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இந்திய பாலைவனம் மிஸ் ஆகுது. அப்புறம் தீவுகள். இந்த மொத்தம் 6 வந்து பிரிவுகளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கு மலை. இப்போ நம்ம வடக்கு மலை தான் இமயமலை. இமயமலையை நாம் வந்து என்னென்ன டாப்பிக்கில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வடக்கு மலையில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு பேர் என்ன, 2வது என்ன டைப்பு, 3வது எப்படி உருவானுச்சு, 4வது அதோட நீளம், 6வது அந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்கும், 7வது எதை பிரிக்குது, எதை இணைக்குது, 8வது அதோட பொருள் என்ன. இந்த 8 டைப்ஸு தான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடக்கு மலைகள்னு சொல்லுவோம். வடக்கு மலைகள்னால் இமயமலைகள். இதோட தன்மைன்னு பார்த்தா இளமையானது, மிகவும் உயரமான மலைத்தொடராக இருக்குது. 3வது எப்படி உருவானுச்சின்னா புவி மேலோடு பேரியக்க விசை, ஒரு விசை காரணமாக. எந்த விசைனா பேரியக்க விசை. இது என்னது, புவி மேலோட்டு பேரியக்க விசை காரணமாக
புவி என்ன பண்ணுது, மேலோடு அப்படியே மடித்து அப்படியே பெருசாகுது. ஓகேங்களா, இப்படி 2 இது இருக்குது. இதை வந்து மடித்து இப்படி பெருசாகுது. ஓகேங்களா, இப்படி மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகுது. அடுத்தது இப்போ இந்த இடத்துல வந்து மேற்கு, இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா இருக்குன்னா இங்கே மேற்கு சைடு சிந்து பள்ளத்தாக்குலேருந்து கிழக்கு வந்து பிரம்மபுத்திரா வரைக்குமே நீண்டிகிட்ருக்கு. மொத்தம் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. ஓகேங்களா, அப்போ அகலம் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 500 கிலோமீட்டர் அகலமும் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலமும் இருக்குது. முக்கியமாக இங்கே பாமீர் முடிச்சின்னு ஒன்று இருக்குது, அதுதான் உலகின் கூரை. முக்கியமாக பாமீர் முடிச்சின்னு இருக்குது, அதுதான் உலகின் கூரை. அடுத்தது மத்திய ஆசியாவில் தானே இருக்குது. மத்திய ஆசியாவில் உயரமான நிறையா மலைகள் இருக்கும் இல்லையா, மலைத்தொடர். அதையும் இங்கே இந்தியாவில் இருக்கிற இமயமலையும் இணைக்குது. ஓகேங்களா, இணைக்குது. அது எப்படின்னா, இமயமலை பாமீர் முடிச்சிருங்க இல்லையா, அதிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்று வளைஞ்சி இருக்குது. இப்போ நம்ம ஹிமாலயா சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஹிமாலயா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல்லிலேருந்து நம்ம எடுக்கணும். நம்ம வந்து வட இந்தியாவே சமஸ்கிருதம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ சமஸ்கிருத மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கு மீனிங் என்னென்னா பனி உறைவிடம். ஓகேங்களா, இப்போ இதை பார்க்கலாம். இமயமலைகள்னால் வடக்கு மலைகள் இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடராக இருக்குது. ஏனெனில் இம்மலைகள் வந்து சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானுச்சு. புவி மேலோட்டு பேரிக்க விசை காரணமாக புவி மேலோடு மடைக்கப்பட்டு நம்ம மடிப்பு மலையாக இருக்குது. சிந்து பள்ளத்தாக்கத்திலிருந்து கிழக்கு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி இருக்குது. இம்மலைகள் காஷ்மீரில் 500 கிலோமீட்டர் அகலமும் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலமும் வேறுபடுது. இங்கே பிரபலமான பாமீர் முடிச்சுன்னு ஒன்று இருக்குது, அது உலகின் கூரைன்னு அழைக்கப்படுது. மத்திய ஆசியாவில் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையை இணைக்கும் பகுதியாக இருக்குது. இந்த இமயமலை வந்து பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் போன்ற வடிவத்தில் இருக்குது. ஹிமாலயா அப்படிங்கிற சொல் வந்து சமஸ்கிருத மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கு பொருள் பனி உறைவிடம். இப்போ இந்தியாவில் 3 அரணாக உள்ள வடக்கு மலைகள் 3 பெரும் உட்பிரிவுகள் இருக்குது. ஒன்று டிரான்ஸ் இமயமலை, மேற்கு மேலே வந்து டான்ஸ் ஆடுறாங்க நம்ம வச்சுக்கோங்க. மேற்கு இமயமலையை வந்து டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க. நடுவில் இமயமலை சென்ட்ரல் இமயமலை. அடுத்தது கிழக்கு இமயமலை வந்து பூர்வாஞ்சல். கிழங்குலேருந்து பூ கிடைக்குது, அப்போ கிழக்கு இமயமலை வந்து பூர்வாஞ்சல். நாம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்துக்கலாம். இதில் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு தொடர் மலை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான். ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலை பார்க்கலாம். மேற்கு இமயமலைனா இப்போ இந்தியா அப்படி இருக்குன்னா இப்போ இந்த சைடு தான் டிரான்ஸ் இமயமலை. ஃபஸ்ட்டு இதில் எங்கே அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா, அப்புறம் இதுக்கு பேர் என்ன, மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் இதோட மேற்கு கிழக்கு எல்லை என்ன, அப்புறம் சென்ட்ரலில் இருக்கிற அகலம் என்ன. இது இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது, அது என்ன, ஓகேங்களா. அப்புறம் இதோட மலைத்தொடர்கள். இந்த 6 விஷயமும் டிரான்ஸ் இமயமலையில் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் திபெத் பீடபூமியிலும் இருக்குது. மேக்சிமம் திபெத்தில் இருக்கிறதுனால திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறாங்க. மேற்கு கிழக்கு எல்லை பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டராகவும் சென்ட்ரலில் 225 கிலோமீட்டர் அகலத்துலேயும் காணப்படுது. முக்கியமாக இங்கே பாறை, நம்ம அங்கே பூர்வாஞ்சல் கிழக்கு பூன்னு பண்ணோம், அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பாறை தான் இருக்கும். அப்போ வந்து டெரிஷரி பாறை வந்து இங்கே காணப்படுது. அடுத்தது இதோட மலைத்தொடர் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ கையில் வந்து காரஞ்சாரமாக ஒரு பொருளை வாங்கி அதில் சாஸ் ஊற்றி லடாக்கில் சாப்பிட்றாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து டிரான்ஸ் இமயமலையில் இருக்கிற விஷயங்கள்.
அப்போ டிரான்ஸ் இமயமலைனா மேற்கு இமயமலைகள்னு சொல்கிறாங்க. இம்மலைகள் இமயமலைக்கு வடக்கே இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் இருக்குது. இந்த பரப்பளவு வந்து அதிகமாக எங்கே காணப்படுதுன்னா திபெத்தில் அதிகமாக காணப்படுது. அதனால் திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறாங்க. இந்த இமயமலை மேற்கு மற்றும் கிழக்கு எல்லை வந்து 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் மையத்தில் வந்து 225 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுது. இங்கே வந்து பாறை அமைப்புகள் பார்த்திங்கன்னா கடலடி உயிரின படிமங்களால் கொண்ட டெர்ஷரி பாறை இதாக இருக்குது. கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள் இங்கே காணப்படுது. இதில் இப்பாறைகளின் ஒரு பகுதி தான் உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரில் மைய அச்சாக இருக்குது. இதுதான் மைய அச்சாக இருக்குது. இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர் வந்து ஜாஸ்கர், லடாக், கைலாஸ், காரக்கோரம். கையில் வந்து காரஞ்சாரமாக சார்ஸ் வச்சுட்டு லடாக்கில் சாப்பிட்றாங்க. அடுத்தது வந்து நம்ம பூர்வாஞ்சல் பார்த்துக்கலாம். பூர்வாஞ்சல் பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு வந்து சென்ட்ரலில் இருக்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னா பூர்வனா கிழக்குலேருந்து கிடைக்குது. அப்போ கிழக்கு, அப்போ வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வடகிழக்கு அப்படின்னாவே வடகிழக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்த பக்கம் மியான்மரையிலையும் இருக்குது. முக்கியமாக இதோட இது பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து 6 அடிக்க டாப் பண்ணுறாங்க. அப்போ மிஸ் ஆகி 4க்கு போயிடுது. அப்போ காயம் ஏற்பட்டுருது. அங்கே முக்கியமாக எது கொத்திருக்குன்னா நாகம், மணிப்பூர். அப்புறம் மிக்ஸ் பண்ணால் காரோ, காசி, ஜெயந்தியா. இது நமக்கு தெரியும் இல்லையா, காரோ, காசி, ஜெயந்தியா. இந்த 3ம் அங்கே மாட்டிக்குது. ஓகேங்களா? இப்போ இதுதான் பூர்வாஞ்சல் மலைகள். இப்போ இமயமலையோட கிழக்கு கிளை தான் வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள். வடகிழக்கு மாநிலங்களில் பரவி இருக்குது. பெரும்பாலான குன்றுகள் வந்து மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்குள்ளே காணப்படுது. மற்ற மலைகள் குன்றுகள் வந்து இந்தியா உள்ளார இருக்குது. முக்கியமாக மலைத்தொடர்கள் பார்த்திங்கன்னா டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காபம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூர்வாஞ்சல் மலைகளாக அழைக்கப்படுது. அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இமயமலை அந்த சென்ட்ரல் இருக்கிறது நம்ம பார்க்கல, அதை பார்க்கலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா வடக்கு மலையோட மைய பகுதியில் இருக்கிறது தான் இந்த மலை. இது வந்து இளமடிப்பு மலையாக இருக்குது. வடக்கே வந்து இது எப்படின்னா வடக்கில் இருந்த யுரேஷியாவும் தெற்கில் இருந்த கோண்டுவான நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி நகர்ந்துவதால் வந்து ஏற்படுத்த அழுத்தத்தின் காரணமாக இடையில் வந்து என்ன ஆகுதுன்னா தெத்திஸ் கடல் வந்து மடிக்கப்பட்டு இமயமலையாக உருவாகுது. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பல மலைத்தொடர்களை இருக்குது. என்னென்னா 3 பிரிவுகளாக இருக்குது. பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளி இமயமலை. பெரிய இமயமலைன்னா இந்த சின்ன அப்போ இமாத்ரி, சிறியன இமாச்சல், வெளினா சிவாலிக். ஓகேங்களா? இப்போ பெரிய இமயமலைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிய இமயமலைனா எப்படி இருக்குன்னா இப்போ சிறிய இமயமலையை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வடக்கு சைடில் இருக்குது. வடக்கு சைடில் செங்குத்தாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று. இதோட அகலம் பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர், உயரம் வந்து 6000 மீட்டர் உயரமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது மழை வந்து கம்மியாக தான் பெய்யுது. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இமயமலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பௌதீக சிதைவாக தான் இங்கே காணப்படுது. இதில் வந்து நிறைய சிகரங்கள் இருக்குது. பெரிய இமயமலைனாவே நிறைய சிகரங்கள் இருக்கும். வந்து எவரெஸ்ட்டும் கஞ்சன்ஜங்காவும் இருக்குது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 8848. ஓகேங்களா? கஞ்சன்ஜங்கா 85, 86. இது பார்த்திங்கன்னா நேபாளில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நேபாளையும் சிக்கிமும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஆறுகள் அதிகமாக இருக்குது. அப்போ திடீர்னு திரிஞ்சிக்கிட்டு வருது. அப்போ ஆறுகள் வந்து கங்கோத்ரி, சியாசின் அப்படி 2 ஆறுகள் இருக்குது. ஓகேங்களா? கங்கோத்ரி, சியாசின் இது 2 ஆறுகள் இருக்குது. அதே இப்போ இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அதே சிறிய இமயமலையில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாறை இருக்குது, மலைத்தொடர் இருக்குது. ஓகேங்களா? மலைகள் இருக்குது. இப்போ சிறிய இமயமலை அப்படின்னு பார்த்தா இது வந்து சென்ட்ரலில் இருக்குது.
மத்திய மலைத்தொடர். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 80 மீட்டர். உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3500லேருந்து 4500 வரைக்கும் மீட்டர் உயர்ந்து காணப்படும். இங்கே பாறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா மணற்பாறைகள். வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு, மணற்பாறைகள் 3 இருக்குது. அப்புறம் இதோட மலைத்தொடர்கள் அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா காடுகள் அழிச்சிருக்கனால மழைப்பொழிவின் காரணமாக மண்ணரிப்புலாம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இங்கே இருக்கிற மலைகள் பார்த்திங்கன்னா பீர்பாஞ்சல், தவ்லதார், மகாபாரத். தள்ளாடிட்டு வரா, ஏன்னா ஊஞ்சலில் வச்சு ஆட கிருகிருன்னு வருது, தள்ளாடிட்டு வரா. அதே மாதிரி கோடை வாழிடங்கள்னால் முக்கியமாக நம்ம தெரிஞ்ச கோடை வாழிடங்கள்லாம் இங்கே தான் இருக்குது. சிம்லா, டார்ஜிலிங், முசோரி, அடுத்தது நைனிடால், அப்புறம் அல்மோரா, ராணிக்கட். ஓகேங்களா, நையின்னு இருக்க ராணியை அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது சிவாலிக் இமயமலை அப்படின்னு பார்த்தா இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து இங்கே இருக்க அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டு காணப்படுது. இது எவ்வளோ உயரம்னா 900லேருந்து 1100 வரைக்கும், சராசரி 1000 மீட்டர் உயரத்தில் இருக்குது. மேற்கு சைட் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் ஆகும், கிழக்கு சைடு 10 கிலோமீட்டர் ஆகும். நீச்சி இருக்குது. ஓகேங்களா, இது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். இது கடைசியாக வெளியில் இருக்கிறது எல்லாமே தொடர்ச்சியற்றதாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நீண்ட பள்ளத்தாக்கு, சிறிய இமயமலைக்கும் இது சிறிய இமயமலையும் அதாவது பெரிய இமயமலைக்கும் சிறிய இமயமலைக்கும் வெளி இமயமலைக்கும் இடைப்பட்டு காணப்படுது. ஓகேங்களா, இதில் கிழக்கு பகுதியில் இருக்கிற இது 2 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. மேற்கு பகுதியில் இருக்குது தூண்கள், மேலே தூணெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் இமயமலைகள். இந்த 3 இதுவும் பார்க்கலாம் என்னென்னு. பெரிய இமயமலை அல்லது இமாத்ரி அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லிட்டோம், சிறிய இமயமலையோட கவனம் வடக்கு சைடு இருக்குது, செங்குத்தாக இருக்குது, அகலம் 25 கிலோமீட்டர், சராசரி உயரம் 6000 மீட்டர். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இங்கே குறைவான மலையை தான் பெறுது. மற்ற மலைத்தொடரை ஒப்பிடும்போது இப்பகுதியில் பௌதிக சிதைவு குறைவாக தான் இருக்குது. இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. என்னென்னா எவரெஸ்ட்டு 8848, கஞ்சன்ஜங்கா 85, இங்கே 98 கொடுத்துருக்காங்க. புக்கில் பார்த்திங்கன்னா 85, 86ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எவரெஸ்ட் சிகரம் பார்த்திங்கன்னா நேபாளத்தில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா நேபாளத்துலேயும் சிக்கிம்லேயும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது. அடுத்தது இது மற்ற மலைத்தொடரை விட தொடர்ச்சியான மலைத்தொடர். நடுவில் இருக்கிறது எப்பயுமே தொடர்ச்சியான மலைத்தொடராகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு இமாத்ரி இப்போ தொடர்ச்சியான மலைத்தொடராகவும் இருக்குது. பனி சூழ்ந்து காணப்படுவதனால இங்கே பனியாறுகள் காணப்படுது. கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாசனுங்கிற பல பனியாறுகள் இங்கே காணப்படுது. நாம் இங்கே ஓகேங்களா. அடுத்தது சிறிய இமயமலை அப்படின்னு பார்க்கும்போது இமாச்சல். இந்த இமயமலையில் மத்திய மலைத்தொடராகும். சராசரி அகலம் 80 கிலோமீட்டர். இது சராசரி உயரம் புக்கில் 3500லேருந்து 4500 வரைக்கும் இருக்குது. இங்கே பாறைகள், வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள்லாம் இருக்குது. நகரமயமாதல் மூலியமாகவும் காடுகள் அழிப்புங்கிறதுனால மழைப்பொழிவு காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுது. இம்மலைத்தொடரில் பீர்பாஞ்சல், தவ்லாதார், மகாபாரத் ஆகிய மலைகள் இங்கே காணப்படுது. கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிக்கட், டார்ஜிலிங் இதெல்லாம் இங்கே காணப்படுது. அடுத்தது பாருங்கள், வெளி இமயமலை சிவாலிக். இம்மலைத்தொடரில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் பரவி இருக்குது. இது ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. இது 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் வரைக்கும் வேறுபடுது. சராசரி உயரம் 1000 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனால்தான்
இதன் சராசரி அகலம் பார்த்திங்கன்னா மேற்கில் 50 கிலோமீட்டர், கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் மாறுபடுது. இது தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக காணப்படுது. குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைக்கும் வெளி இமயப்புறைக்கும் இடையில் காணப்படுது. இங்கே வந்து கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்கு சைடு டூன்கள் என்று அழைக்கப்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா இமயமலைகள். இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக இருக்குது. உலகில் ஏனைய மலைத்தொடரை காட்டியும் அதிகமான சிகரங்கள் இங்கே தான் இருக்குது. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களில் தன்னகத்தே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா காரக்கோரம் கணவாய். காரக்கோரம் கணவாய் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜில்லுன்னு இருக்கு இல்லையா, அப்போ காரசாரமாக சாப்பிட்ணும். காரக்கோரம் கணவாய். ஜொசிலா கணவாய் ஜிப்கிலா கணவாய் வந்து இமாச்சல் பிரதேஷ். ஜிப்பு சல்லு நாம் வச்சுக்கலாம். ஜிப்பு சல்லு. ஜொசிலா ஓகேங்களா. சிலா அப்படி நாம் வச்சுக்கலாம். காரகோரம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல்னா சல்லு ஜிப்பு, அப்போ ஜிப்கிலா, அப்போவே ஜொசிலா. அப்புறம் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேச, அருணாச்சலில் பொமிடிலா, அருணாச்சலத்துக்கிட்ட போடா அப்படின்னு சொல்லுவாங்க, பொமிடிலா. ஓகேங்களா. நாதுல்லா, ஜெலிப்லா. சிக்கிம் நாசுக்கா ஜொலிக்காத என சிக்கிக்குவேன், நாசுக்கா ஜொலிக்காத நம்ம நாதுல்லா ஜெலிப்லா. அடுத்து வந்து இமயமலை முக்கிய கணவாயாக இருக்குது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிற வந்து கைது பண்ணிடுறாங்க, அப்போ கைபர் கணவாய். மற்றும் பாகிஸ்தானில் இருக்கிற போலண்ட் கணவாயும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்க முக்கிய கணவாயாக இருக்குது. இமயமலையின் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழை தருது. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்துட்டு வட இந்திய பகுதிக்கு வந்து கனமழை தருது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக இருக்குது. வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக இருக்குது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா பிற ஆறுகள் இருக்குது. இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் வந்து சுற்றுலா பயணிகள் சொர்க்கமாக திறங்குது. பல கோளை வாழிடங்கள் புனித தலங்களான அம்ரிநாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணதேவி போன்ற கோயில்கள் வந்து பல பௌத்த, சமண, சீக்கிய புனித தலங்களும் இம்மலையில் காணப்படுது. வனப்பொருட்கள் சேர்ந்த தொழிலாளர்கள் மூலப்பொருட்களை அளிக்குது. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவுக்கு குளிரிலிருந்து பாதுகாக்குது. இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை. இந்த வீடியோவில் இப்போ புக்கில் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. அதை வந்து நான் தனியாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து பார்ட் 1 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பார்ட்டில் வடபெரும் சமவெளிகள் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.